பாடல் 110 பாலை. எழுதியவர் போதனார். கூற்று மனைமறிச்சி மகள் நிலை உரைத்தது. பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கணவன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற அறிவும் ஒழுக்கமும் தன்னோட மகன் எங்கே கற்றுக்கொண்டான்னு தாய் வியக்கிறாங்க. தேன் கலந்த சுவையான பாலை பொன்கிண்ணத்தில் ஏந்தி கொண்டு நரைமுடி ஏறிய செவிலித்தாய் உண்ணும்படி வற்புறுத்துறாங்க. அப்போ என்னோட மகன் உண்ண மறுக்கிறா. செவிலியர் தன் கையில் இருக்கிற சிறிய கோலால் உண்ணும்படி வற்புறுத்துறாங்க. அப்பையும் அவள் சாப்பிடாம இருக்கா. என் மக வீட்டு பந்தல் முழுவதும் அங்கும் இங்கும் ஓடுறா. முத்துப்பரல் இருக்கிற கால் சிலம்பு ஒழிக்கிறபடி கால் கடுக்க ஓடுறா. இப்படி செவிலியர் சொல்றதெல்லாம் மறுக்கிற என்னோட சிறு விளையாட்டு பிள்ளை செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவ. குடும்ப பெண்ணுக்கு உரிய அறிவும் ஒழுக்கமும் எங்கே கற்றுக்கொண்டா உணர்ந்து கொண்டான்னு விளங்கல. மணந்து கொண்ட கணவன் குடும்பத்தில் வறுமை. தந்தை உணவு அனுப்புகிறாங்க. அதை உண்ண மறுக்கிறா. தன் கணவன் வீட்டில் உணவை ஒரு வேளை பட்னி கிடந்து மறுவேளை சாப்பிட்றா. இது ஒழுக்கலாற்றின் மிதுகை. இந்த நல்லறிவு ஒழுக்கத்தை எங்கே கற்றுக்கொண்டாள்?